கல்யாணம் ஆகி வந்த புதுசுல எனக்கெல்லாம் சமைக்கவே தெரியாதுங்க சுத்தமா. அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஆஃப்ரிக்கா, உகாண்டா. வெக்கேஷனுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்கேன். அப்பா வந்து பார்த்திங்கன்னா விரால் மீன், கெண்டை மீன், அப்புறம் நண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நண்டு கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போட்டுட்டேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இன்றைக்கி வந்து விரால் மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் இருக்க நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கெண்டை மீனும் கிடையாது, விரால் மீனும் கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நைல் பாச்சு, திலாப்பியா, அப்புறம் ஒரு 2-3 டைப் இருக்குங்க. இதுதான் சமைப்பேன். ஸோ இந்தியா வந்தால் மட்டும்தான் விரால் மீன் சமையல் சாப்பாடெல்லாம் கலக்கட்டும். இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து நெய்பர் வீட்டுக்கு, அப்புறம் ரிலேஷன் வீட்டுக்கு, எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வர்றதுனால எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி மீன் குழம்பு, மீன் வறுவலாக தாங்க இருக்குது. நீங்கள் எப்படி மீன் வறுப்பீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கழுவி அப்பா கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து விரால் மீன்லாம் கழுவ தெரியாது. ஸோ விரால் மீன் மட்டும் கொஞ்சம் இந்த வருஷம் கற்றுக்கிட்டேன் எப்படி கழுவுறதுன்னு சொல்லிட்டு. நண்டெல்லாம் அப்பாவே வாஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். எனக்கு அந்த வாசனை இருந்தால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அந்த பச்சை வாசனைன்னு சொல்லுவாங்களே, மீன் வாசனை குழம்புல இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்காது. அதனால நல்லா வாஷ் பண்ணிடுவேன். சரி, இப்போ எப்படி வறுவல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. பாதி இதை வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்க எடுத்துட்டேன். தலை, வால், அப்புறம் ஒரு 4 துண்டு குழம்பு வைக்க தனியாக எடுத்தாச்சு. வறுவலுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, மீன் வறுவல் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்பா வீட்டில் அதெல்லாம் இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. என் வீட்டிலனா நான் எல்லாமே வச்சுப்பேன். கேட்டால் வாங்கி தருவாங்க. இருந்தாலும் சமைக்கிற நேரத்துக்கு போய் ஒன்று ஒன்றா போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் வீட்டில் அரைச்ச மிளகா பொடியே கொஞ்சம் கலருக்காக சேர்த்துக்கிட்டேன். அது அந்தளவுக்கு கலர் வரல தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 10 நிமிஷம் நல்லா பெசரிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு மசாலாலாம் ஃபுல்லாக ஒட்டும். எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து மசாலா வந்து பிரியாமல் சூப்பராக இருக்கும். நீங்கள் எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதுனாலும் பொரிக்கலாம், அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி பெரட்டி விடுறதுனாலும் பெரட்டி விடலாம். எனக்கு வந்து தோசைக்கல்லில் போட்டு பெரட்டி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எண்ணெயில் போட்டு டிப் பண்ணி எடுக்கிறப்ப ரொம்ப உங்களுக்கு கிறிஸ்பியாக போயிடும். அதனால் நான் வந்து எப்பொழுதுமே இப்படி தான் சமைப்பேன். அனலில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும். அனலை அதிகமாக வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். அதனால் வந்து சமைக்கும்போது கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பெரட்டி விடுங்க. நல்லா சூப்பராக வெந்துருச்சு. எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பெரட்டி விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். என்னோடய சமையல் எல்லாமே மோஸ்ட்லி அம்மா சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியலன்னா அம்மா கிட்ட கேட்டு தான் கற்றுக்குவேன். நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்வேன், ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.